இன்றைக்கி டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணுன்னா நம்ம ரொம்ப நேரம் பிசைகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. நான் 2 கப் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக முதல்ல அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் கோதுமை மாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 கப் தண்ணி இருக்குல்ல, அதையும் சேர்த்து இது மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 கப் கோதுமை மாவையும் சேர்த்து ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணியிருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவும் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால எண்ணெய் ஊற்றி தேய்க்கிறேன். எங்களுக்கெல்லாம் எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டேன். கஷ்டப்பட்டு மாவு பிசையாமையே சப்பாத்தி ரொம்ப ஸ்மூத்தாக கிடச்சிருச்சு இன்றைக்கி.